ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு பிறவி சப்பானியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 9ஆம் மணிங்கிறது யூதர்களுக்கு அது பின்னர் 3 மணி. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. இங்கே நீங்கள் ஒரு காரியத்தை கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அங்கே ஒரு தேவாலயம் இருக்கிறது, ஒரு ஜெபாலயம். அந்த தேவாலயத்துக்குள்ளே தான் அங்கே ஒவ்வொரு நாளும் அங்கே ஜனங்கள் போகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதாகம ஆசிரியர் யோசிபஸ் அவர்கள் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார்கள். இது கொரிந்து பட்டணத்திலிருந்து கொண்டு வந்த வெண்கலம், அந்த வெண்கலத்தினாலே அந்த வாசல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி ஒரு சரித்திர குறிப்பிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே முக்கியமான காரியம் என்னவென்று நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த மனிதனை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம். மனிதனை குறித்து இங்கே நாங்கள் பார்க்குறோம். இவன் ஒரு பிறவி சப்பானி. இவனை கொண்டு வந்து அங்கே வாசலில் வைப்பார்கள். அநேகர் ஆலயத்துக்கு போகிறார்கள், அவனை கடந்து போவார்கள், அவனை தினந்தோறும் பார்ப்பார்கள். ஆனால் இந்த ஒரு நாள் யோவானும் பேதுருவும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது இந்த வாசலிலே இவனை பார்க்கிறார்கள். அவன் இவர்கள் 2 பேரையும் கண்டு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவன் அவரிடத்தில் எதிர்பார்த்தான். ஏனென்றால் அவன் நடக்க முடியாதவன், அவனுக்கு அன்றாடம் ஆகாரம், அவனுடைய வயிற்றுப்பசி, அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவன் இருக்கிற இடமோ ஒரு தேவாலயத்தின் வாசல், அநேக ஜனங்கள் போகிறார்கள், அவர்கள் கொடுப்பார்கள், கையில் ஏதாவது என்று எதிர்பார்த்து நின்றான். அதைத்தான் இந்த யோவான் இடத்திலும் பேதுருவினிடத்திலும் அவனை எதிர்பார்த்து கேட்டது. ஆனால் பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து என்ன சொல்கிறார்கள்? எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடம் அதில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்பொழுதுதான் பேதுரும் யோவானும் சொல்கிறார்கள். பேதுரு விசேஷமாக சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே என்ன செய்கிறான்? அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த சப்பானியை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம். அவன் குணமாக்கப்பட்ட இவன் 40 வயதுக்கு மேற்பட்டவன். ஸோ அப்படின்னா சிறு குழந்தையாக இருக்கும்போது கூட அவன் அந்த இடத்துல தான் அதிகமாக வந்து அவன் உட்கார வைப்பார்கள். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இது ஒரு மிகவும் நீண்ட கால ஒரு சப்பானி. பிறவியிலேயே அவன் சப்பாடி. அவன் இந்த இடத்துல தான் அதிகமாக ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே அமர்கிறான். அதாவது யாராவது ஒருவர் தூக்கி கொண்டு வந்து அவனை அமர்த்துகிறார்கள். இவனுக்கு தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். இங்கே பிரியமானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னிடத்திலே வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் அப்படி சொல்கிறார். ஸோ இங்கே தான் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அவர்களிடத்தில் உள்ளது என்ன? பேதுரு சாதாரணமான ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன், அன்றாடம் மீன் பிடித்து சாப்பிடுகிறவன். சீசர்கள் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீசர் அநேகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீனவர்களாக இருந்தார்கள். அதிகமானவர்கள் அன்றாட வருமானத்தை நம்பியிருந்தவர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக படித்தவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு சிலரை தவிர, இப்போ லூக்கா போன்றவர்கள் பிறகு வந்தவர்கள். இந்த 12 பேரும் உள்ள இந்த குழுவிலே பார்த்திங்கன்னா படித்தவர்களே பார்க்க முடியாது. பேதுரும் கூட ஒரு படிப்பறிவு இல்லாதவன். அவனை குறித்து 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம்.
அவன் அங்கே 4ஆம் அதிகாரத்திலே பேதுரு சீசன் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கத்தை பார்த்து சொன்னார்கள், இவன் இயேசுவோடு இருந்தவன் என்று சொல்லி அந்த செய்தியை, வார்த்தையை, அந்த வல்லமையை கொண்டு பேதுரு குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பேதுரு யோவானும் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். என்னிடத்தில் உள்ளதை, அதான் பேதுரு தான் அறிக்கை பண்ணுகிறார், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, பொன்னோ வெள்ளியோ நமக்கு நிரந்தரமானதல்ல, அது நிலையானதல்ல. அது ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். இன்றைக்கு என் கையில் இருக்கிற இந்த பணம், பொருள் நாளைக்கு இன்னொரு கைக்கு மாறிவிடும். அப்படித்தான், அது யாருக்குமே நிரந்தரமானதல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று நிரந்தரம். அதை தான் இங்கே பேதுரு அறிக்கை பண்ணுகிறார், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். இவர்களிடத்தில் என்ன இருக்கிறது? இவர்கள் மீன் பிடித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இவர்களை அழைக்கிறார். அங்குதான் நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர்கள் தொடர்ந்து அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்களாக மாறுகிறார்கள். பெந்தைக்கோஸ்தை நாளும் வந்தது, அபிஷேகத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் மேலே இறங்கின அந்த தேவ ஆவியானவர் கொடுத்த வல்லமை, ஞானம் அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லார் மக்களுக்கு முன்பாக மிகவும் வல்லமையாக ஆன சீசர்களாக அவர்கள் இயேசுவுக்கு இருந்ததை சாட்சி பகரக்கூடியதாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. அப்பொழுது இங்கே முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இவன் பேதுரு சொல்லும்போது, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த சப்பானி கேட்டது வெறும் என்ன, ஏதாவது ஒரு பிச்சை தான் கேட்டான். ஆனால் அதை கொடுத்தால் அவன் சாப்பிட்டு அன்றாடம் தான் அவனுடைய காரியம் நடந்திருக்கும். ஆனால் இந்த காலமெல்லாம் அந்த இடத்துல அதிகமான வருஷங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயது கடந்து விட்டது என்று, இத்தனை வருடங்கள் குறைந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 4-5 வயதிலே கூட சிறு பிள்ளையாக இருக்கும்போது கூட அந்த இடத்துல தான் வந்து இருப்பான். இது சொன்னால் இங்கே வேத வசனம் சொல்கிறது, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரசவக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். அப்போ சிறு பிள்ளையாக இருக்கும்போதே கொண்டு வந்து அவனை அங்கே வைத்திருக்கிறார்கள். சிறு பிள்ளையாய் இருந்த நாட்களில் இருந்தே நாங்கள் பார்க்குறோம், இவன் ஒரு சப்பானியாய் அந்த இடத்துல காணப்படுகிறான். ஆகிறதுனால எவ்வளவு காலம் என்று எந்த வயசில் என்று சொல்லி நமக்கு சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு நீண்ட காலம் அந்த இடத்துல அவன் அங்கே வந்து உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் பேதுரு சொல்கிறார், பொண்ணோ வெளியே என்னிடத்தில் இல்லைப்பா, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் தர்றேன். பார்த்தீங்களா, என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதை இந்த சப்பானி திடீரென்று அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷங்கள் 40 ஆண்டும் இவன் ஒரு சப்பானியாக இருந்தவன். காலூண்டி நடக்க ஆசையான நடக்க முடியாது, யாராவது சுமக்க வேண்டிய ஒரு மனுஷன். ஆனால் திடீரென்று இந்த சுகம் இவனுக்குள்ளே இறங்கின உடனே, வல்லமை இறங்கின உடனே, அந்த வேதவதத்தை பார்த்தீங்கன்னா, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பேச்சு முழுக்க இதை குறித்து இருக்குது. ஐயோ, நாங்கள் கண்ட பிச்சைக்காரர் அல்லவா, நாங்கள் கண்ட சப்பானி அல்லவா, இவன் இப்போ வந்து நிற்கிறானே என்று சொல்லி இவர்கள் எல்லாம் போய் உள்ளே ஆராய்த்தவர்கள், உள்ளே போய் நின்று தேவனை துதித்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இயேசுவை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களை இன்றைக்கி மாற்றங்களை கொண்டு வர வேண்டியவர்கள் நாங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டியவர்கள் நாங்கள். ஆண்டவர் 16ஆம் அதிகாரம் மார்க்கிலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லி சொல்கிறார். அதான் சொல்கிறாரு அங்கே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லி மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார்.
இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடைசி வசனத்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கு அநேகர் நினைக்கிற காரியம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுகமாக்கும் வல்லமையெல்லாம் எனக்கு இல்லை. சில பெரிய ஊழியக்காரரை நான் பார்த்துருக்குறேன். எனக்கு அப்படி சொல்லும்போது சரியான கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், என்னுடைய நான் ஊழியத்தை தொடங்கின நாளிலிருந்து அற்புதத்தை கண்டவன் நான். முதல் முறை பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு கூட்டத்தில் போய் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது 2 கால்களும், அதாவது வளைந்த 2 கால்கள், இப்படி விரிந்து கிடந்த கால்கள், ஒரு சிறு குழந்தை, ஒரு 5-6 வயது குழந்தை, விரிந்த கால்கள் அந்த சின்ன கூட்டத்தில் ஒரு 5-6-10 பேர் தான் இருப்பாங்க. அப்படியே அந்த குழந்தை என்னுடைய மனைவியுடைய மடியிலே அவர் படுத்திருந்த குழந்தை, என் மனைவி தான் அந்த குழந்தையை தூக்கி வைத்திருந்தாள். செபிக்கும்போது அப்படியே ஒரு பிரகாசமான வெளிச்சம் அந்த பிள்ளை மேலே வந்து இறங்கினது. 2 கால்களும், பிள்ளைகளே, பிரியமானவர்களே, அப்படியே நிமிர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் பார்க்குறோம், அந்த பேண்டேஜ் அவுக்கப்பட்டு நடக்க தொடங்கிவிட்டார். அதுக்கு பின்பு நாங்கள் பார்க்குறோம் ஏராளமான காரியங்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஏன் சொன்னால், இதை பேசுகிற நான் அனுபவித்திருக்க வேண்டுமே. நாங்கள் இலங்கையிலெல்லாம் அதிகமாக போய் ஊழியம் செய்யும்போது நாங்கள் பார்க்கிறது என்னடா, செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போதே அநேகர் சுகமாகிறதை நான் பார்க்கிறேன். அநேக மக்கள் சுஸ்தமாகிறதை நான் பார்க்குறேன். அடுத்து அவர்களை கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாட்சி பகர்கள் சொல்லும்போது எனக்கு அந்த நோய் இருந்தது, இந்த நோய் இருந்தது, இப்படி சுகமாகிறார்கள். ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வருடங்களாக அந்த சபைக்கு வருகிறார். அந்த சபைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை உண்டு அவருக்கு இருந்தது. தாங்க முடியாத ஒரு நோ, அதோடு தான் வந்து போவார். ஆனால் அந்த நோ பாருங்கள், வசனத்தை கேட்கிறாள், அந்த நோய் இருந்தது, ஆனால் அது சுகமாகவில்லை. அதை குறித்து மேய்ப்பர்களும் கூட அவர்களை குற்றப்படுத்தவில்லை. அதை குறித்து யோசித்தார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் சாட்சி சொல்லுகிறாள், எத்தனையோ வருடங்கள் இந்த சபைக்கு வந்தேன், இந்த நோயோடு தான் நான் வந்தேன், இந்த நோயோடு தான் வந்தேன் என்று சொல்லி கடைசியாக பார்க்குறோம். அன்றைக்கு நான் மேடையில் இருந்து பிரசங்கம் பண்ணும்போதே அவள் சுகமாகி விட்டாள். அவளுக்குள்ளிருந்து ஒரு அசுத்தாவி புறப்பட்டது, அவள் சுகமாகி விட்டாள். அப்படி ஏராளமான சாட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் பல இடங்களிலே பெரிய பெரிய வியாதிகள், கேன்சரோ, அது கிட்னியோ, பல காரியங்களில் நான் பார்த்துருக்கிறேன் கர்த்தர் சுகம் கொடுக்கிறத. இது அந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். இதை நாம் எதிர்பார்க்க வேண்டும், இதை நம்ப வேண்டும். ஏன்னா 18 வருஷம் கூனியாக இருந்தவளை கூட நாங்கள் பார்க்குறோம் இல்லையா வேதத்தில். அந்த கூனியை பார்த்து என்ன சொல்கிறார்? இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாக இருக்கிறாள் என்று இயேசு சொல்கிறார். அவளை சுகமாக்கின உடனே அங்கே ஜெபால தலைவனுடைய பிரச்சனை அங்கே வந்து விட்டது. இவர் ஓய்வு நாளில் சரியாக பரிசுத்தப்படுத்தலை என்று சொல்லி அந்த பிரச்சனை அதற்குள்ளே வந்து விட்டது. அதற்கு தான் ஆண்டவர் அழகான ஒரு பதிலை அங்கே சொல்லுகிறார். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர் சொன்னார்கள், என்னிடத்தில் உள்ளது அப்படின்றால் என்ன, இந்த உலகத்திலே நான் தேட முடியாத ஒரு பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்கிறது. தேட முடியாத ஒரு பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? வரம் பெற்றவர்களை தான் அதை பெற முடியும் சொல்லி. அதனால தான் அந்த வரங்களை குறித்து நீங்கள் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி பவுல் எழுதும்போது சொல்கிறார். அதை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கிறது அது நல்ல காரியம் கிடையாது. அதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே வரம் பெற்றவர்கள் மட்டுமல்ல, இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது நிச்சயமாக அந்த இடத்திலே பெரிய காரியம் நடக்கும். அதனால தான் இன்றைக்கி அநேகர் சொல்கிறது போல, சுகமாக்குற அந்த வரம் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி வியாதியோடையே இருப்பார்கள். எத்தனை சபைகளில் இப்படி வியாதியாக விசுவாசிகள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக வேதனையான ஒரு விஷயம். அநேக வல்லமையில் மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அநேகரை நாங்கள் பார்க்குறோம். அதில் மிகுந்த ஆர்வமாய் அவர்கள் சுகமாக்கி சபைகளில் பல காரியங்கள் நடக்கிறது, பல நல்ல ஊழியங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்காக இதை நான் குறைய சொல்லவில்லை. ஆனால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். நீங்கள் விசுவாசித்தாலே உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதுதான் அங்கே இருக்கிற காரியம். நோயோடு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோய் நமக்கு சொந்தமானதல்ல, சுகம் தான் நமக்கு சொந்தம். அதாவது 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 26வது வசனத்தை சொல்கிறார், எகிப்தியருக்கு வந்த எந்த ஒரு வியாதிகளையும் நான் உங்களுக்குள் வரவிட மாட்டேன் சொல்கிறார். ஒன்றுமே உங்களே அணுகாது, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்
இந்த நியாயப்பிரமாணத்துக்கு இங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார். அதே போல் தான் இன்றைக்கு மத்திய 8:17 கூட நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு இடத்துல வந்த இடத்துல பாருங்கள், ஒருவராவது வெறுமையாக போகலையே, எல்லாரும் சுகமாகி தான் போனாங்க. அதனால் இது ஒரு கூட்டம் என்ன சொல்லுது சொன்னால், இந்த வல்லமையும் அந்த வரம் எங்கள் இடத்துல இல்லைங்க அப்படி சொல்லி அதை தட்டி கழிச்சிடுறாங்க. மத்தேயு 17:17 பாருங்கள், அங்கே அந்த மறுரூப மலையிலிருந்து இறங்கி வந்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி, அங்கே ஒரு திமிர்வாதம் பிடித்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல தகப்பன் கூட்டிக் கொண்டு வருகிறார், ஒரு சிறு பையனை கூட்டிக் கொண்டு வருகிறார். நான் சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களோ இவனை சுகமாக்கவில்லைன்னு சொல்லி அவர் கேட்குறார், எத்தனை நாட்களுக்கு நான் உங்களுடன் இருப்பேன் என்று சொல்லி கேட்குறார். எத்தனை நாட்களுக்கு உங்களுடன் நான் இருப்பேன் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் வல்லமையோடு இருக்க வேண்டும், நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த வியாதி என் உடம்புல இருந்தால் எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ராஜரீக பிரமாணத்தில் 2வது பிரமாணத்தில், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொல்லி. அப்போ மற்றவர்களுடைய வியாதியை நீங்கள் யோசிக்கணும், வரை நம்ம சரீரத்தில் வந்தது போல் அந்த உணர்வு வந்தவர்கள், அதான் மனதுருகி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை தொட்டு சுகமாக்குறார். இதில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது, 2வது கூட்டம் என்று சொன்னால், சத்தியத்தை அவர் உற்று பார்ப்பது கிடையாது. வியாதி வந்தவுடனே வேதத்திலே உள்ள சொல்லப்பட்ட காரியங்களை மறந்து விடுவார்கள். அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரி போல, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, பல வைத்தியர்களை தேடினாள், பல இடத்துல போய் கேட்டு பார்த்தார், ஒருவரும் சுகம் கொடுக்கவில்லை. கடைசியாக பார்த்தீங்களா, அவருடைய ஆடையை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன், கேள்விப்பட்டதை கடனால் மறந்துட்டான். பிறகுதான் ஞாபகம் வந்தது, இயேசு கிறிஸ்துவ குறித்து தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அது பெரிய ஒரு 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 மிராக்குலஸ் சீன். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, அது இஸ் அ வண்டர்ஃபுல் மெசேஜ். அது நீங்கள் படித்து பாருங்கள், எப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் தொட்டு சுகமாகும் போது அந்த கூட்டத்தில் பெண்கள் போக முடியாத, நுழைய முடியாத ஒரு கட்டம். ஆனால் அவள் அங்கே சொல்கிறார்கள், சரித்திரபூர்வமாக சொல்கிறார்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், அவள் தவண்டு தான் அதில் போயிட்டு அவருடைய ஆடையை தொட்டாலாம். அவ்வளவு சனங்கள். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் அப்படின்ட்டு. ஆண்டவர் அந்த ஸ்திரியை முன்னே கூட்டி கொண்டு வந்து அவளை என்ன செய்கிறார், அவரை அங்கே அது பெருமையோடு அவளை பாராட்டுகிறாள். அவளை பாற்றி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடைய போ மகளே என்று சொல்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மிடத்திலே உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுங்க. உங்களிடத்தில் எது இல்லாவிட்டாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தா, அது அந்த நாமத்தினுடைய வல்லமை நீங்கள் புரிந்திருந்தா, பார்த்தீங்களா, வானத்தின் கீழே இருக்கிற சகல முழங்காலும் பார்த்தீங்களா அது முடங்குமாம், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுமாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் எந்த ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்குறோம் இயேசு என்று சொன்னால் திரும்பி பார்ப்பான். அந்த அளவுக்கு அதை விட அவருடைய வெளிச்சம், அவருடைய ஒளி உங்கள் முகத்திலே பிரகாசிக்கும் போது, எத்தனையோ ஜனங்கள் நீங்கள் போகும்போது, பேதுரு நடந்து போன போது ஜனங்கள் சுகமானது போல சுகமாவார்கள். அதனாலே வியாதியோடு நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு சொஸ்தத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. கடலையும் காற்றையும் அவர் அங்கே அடக்கினவர் ஆண்டவர். அவர் மகா பெரியவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்வனாக இருந்தால், நானும் என் மனைவியும் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகும்போது பனிக்கட்டிகள் அப்படியே பெரிய காற்றோடு வந்து பார்க்க இயலாது, அந்த மாதிரி ஒரு பனிமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன குடையை பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது உடனே எனக்குள் ஒரு வைராக்கியம் புறப்பட்டு, வைராக்கியமான வார்த்தை வந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி, அந்த பனிக்கட்டி, அந்த விழுந்த அந்த மழையை நான் அப்படியே என்ன செய்ய கடிந்து கொண்டேன். கொஞ்ச நேரத்தில் அடங்கு, அமர்ந்திரு என்று சொல்லி அந்த செக்கனை அப்படி நின்றது. அது என் மனைவியை உற்சாகப்படுத்தினது. அந்த விசுவாசம் இன்றைக்கி நம்ம சுமக்கிற இயேசு இன்றைக்கு மற்றவர்களுக்குள்ளே வெளிப்படுவதற்கு நாமும் அந்த வல்லமையோடு வாழ வேண்டும். அந்த வல்லமையோடு நாம் வாழ வேண்டும். அது மிக மிக அவசியம். இதை குறித்து இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் ஆண்டவரே இந்த நாளிலே பேச சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வசனத்தை அனுப்பி யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, நிச்சயமாக அப்படி சரீரங்களிலே எங்கெங்கெல்லாம் என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ எல்லா மக்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரும் இந்த வியாதி நீங்கி சுகம் பெறுவார்களாக, சுகம் அடைவார்களாக. அப்படி சரீரத்தை பாழாக்குற, அவருடைய வயிற்றுப்பகுதியை பாழாக்குற ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே தகப்பன உள்ளான உறுப்புகளில் இருக்கிற வியாதிகள்,
அங்கே இருக்கிற கிட்னியில் இருக்கிற குறைபாடுகள், ஆண்டவரே அவர்களுடைய சரீரத்தினுடைய லங்ஸ் பகுதியிலே, அவருடைய ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அவருடைய நுரையீரலில் இருக்கிற பிரச்சனை, அவருடைய ஈரலில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இந்த mighty name of Jesus, receive your healing. உங்களுடைய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மற்றொரு செய்தியிலே உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.